தாவேகா கூட்டத்தில் நடந்த உயிரிழப்புகளுக்கு மிக முக்கியமான காரணமாக தாவேகா தரப்பு சொல்லப்படுற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நாங்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல. குறிப்பாக உழவர் சந்தை மைதானத்தில் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அப்புறம் லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதியில் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அந்த 2 இடங்களையும் போலீஸார் எங்களுக்கு தரலை. ஆனால் வேலுசாமிபுரம் வந்து ஒரு குறுகலான சந்தை, அந்த இடத்துல அனுமதி கொடுத்ததுனால தான் இந்த இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்ததற்கு மிக முக்கியமான காரணம். திட்டமிட்டு எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதை நம்ம பார்வையிட வந்திருக்கோம். இப்போ நம்ம உழவர் சந்தை பகுதியில் இருக்கோம். அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உழவர் சந்தை பகுதியில் ரொம்ப நாளாக கடை வச்சிருக்கிற ஒருத்தர் நம்ம பேச போகிறோம். இந்த உழவர் சந்தை மைதானம் எந்த அளவுக்கு பெரியது, இங்கே எந்த அளவுக்கு வழிகள் இருக்குது, ஒரு 10,000 பேர் கூடனா எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. சண்முகம். எவ்வளோ வருஷமா இங்கே கடை வச்சிருக்கீங்க? நான் ஒரு 40 வருஷமா வச்சிருக்கேன். 40. உழவர் சந்தை மைதான பகுதியில் அரசியல் கூட்டங்கள்லாம் இதுவரை நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. பெரிய அளவு கூட்டங்கள் வருமா? வந்துடும். எந்த அளவுக்கு கூட்டங்கள் வரும் நீங்க பார்த்த வகையில? ஒரு 5000 பேர் 4000 பேர் அப்படி வருவாங்க. ஒரு 10,000 பேர் ஒரே இடத்துல கூடுனா, இந்த இடத்துல கூடுனா போறதுக்கான வழிகள் இருக்கா, கூடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? அப்படி இல்லையே. எப்படி போவாங்க? இங்கிட்டு ஆத்து பக்கம் போனாத்தேன், அங்கிட்டு ஆத்து பக்கம் போனாத்தேன். தப்பி ஓடுற மாதிரி ஓடுனா அப்படி ஓடலாம். ஓடுறதுக்கு வழிகள் இருக்கு. வேலுசாமிபுரத்தை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இங்க 40 வருஷமா இருக்கிறதுனால பக்கத்துல தான் வேலுசாமிபுரம் இருக்கு. வேலுசாமிபுரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. அந்த இடம் எப்படியானது, இந்த இடம் எப்படியானது, அங்க போக்குவரத்துக்கான வழிகள் இல்ல, தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றாங்க. இந்த பகுதியில நிறைய சாலைகள் இருக்கு, இங்க கூடுனாலும் நிறைய பேர் கூடுனாலும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. இருக்கு. இந்த சந்தில் போகலாம், அந்த சந்தில் போகலாம். அப்புறம் மிக முக்கியமாக சொல்கிறாங்க, இந்த பகுதிகளில் வந்து நாங்கள் பெரியசா அரசியல் கட்சிகளுக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, அது போலீஸார் சொல்லியிருக்காங்க, அது ஏற்புடையதா? அது நிறைய போட்டிருக்காங்க ஏகப்பட்ட வருஷமா. இப்போ சொல்றது ஏற்புடையதா இல்லை? இப்போ சொல்றது அது இத்தனை வருஷமா நடக்காமல் இருந்தால் சொல்லலாம். இத்தனை வருஷமா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நேற்று கூட இங்கே ஒரு இன்னைக்கு போட்டாங்கல்ல ஒரு மீட்டிங், அது இது நடந்ததுனால தான் அதை நிப்பாட்டிட்டாங்க. போடுவாங்க, இங்கே கும்பல் போடுவாங்க. ஐயா வந்து இங்கே கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக இந்த உழவர் சந்தை இந்த மைதானத்துக்கிட்டே கடை வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில் நிறைய அரசியல் கூட்டங்கள் நடக்கும், அதிகபட்சமாக ஒரு 5000-6000 பேர் வந்து கூடுவாங்க. அதுக்கு அதிகமான கூட்டங்கள் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதிகமான கூட்டங்கள் கூடினாலும் இங்கே தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது, சாலைகள் வந்து நிறைய இருக்குது. வேலுசாமிபுரத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வேலுசாமிபுரத்தில் அப்படியான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உழவர் சந்தை மைதானத்தோடைய ஒரு பருந்து பார்வை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மாடியிலிருந்து. இங்கே பார்க்க முடியுது, ஒரு விசாலமான ஒரு இடம் இருக்குது. இங்கே ஒரு 10,000 பேர் கூடலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதற்கு அதிகமான பேர் கூட முடியாது. இல்லை ஒரு 6000த்திற்கு மேற்பட்டவர்கள் கூட முடியாது இங்கே இருக்கவர்கள் சொன்னபடி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இந்த சாலை வந்து அங்கே இருக்கிறத வேலுசாமிபுரத்தை காட்டிலும் கொஞ்சம் விசாலமானதாக இருக்கிறது. நிறைய பாதைகள் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஏன் இந்த இடத்த காவல்துறை கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன் இது நகருக்கு மையப்பகுதியில் இருக்கா, இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணத்துக்காக கொடுக்கல அப்படிங்கிறது காவல்துறைக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பகுதியில் தாவேகாவினர் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதே தான் சொல்கிறாங்க. இங்கே நிறைய வழிகள் இருக்குது. இங்கே அதிகமானோர் கூட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் இங்கே எவ்வளோ பேர் கூடினாலும் கலைந்து செல்வதற்கான ஒரு நெருக்கடியான சூழலில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்க நம்மளே பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு பக்கம் ஒரு பெரிய சாலை இருக்குது, அந்த பக்கம் ஒரு பெரிய சாலை இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே 2 பக்கம் ஒரு பிரிவுகள் இருக்குது, அப்படியும் கலைந்து போகலாம். இப்படி நிறைய பெரிய பெரிய சாலைகள் கட்ரோடாக இருக்குது. ஆனால் வேலுசாமிபுரத்தில் நம்ம போய் பார்த்தோம், எல்லாமே சின்ன சின்ன சந்துகளாக தான் இருக்குது. அதுலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம ஏற்கனவே ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்த மாதிரி நிறைய ஃப்ளக்ஸ் பேனர்கள் வச்சுருந்ததால அந்த வாய்ப்புகளுமே அவங்களுக்கு இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இரவு நேரம் என்பதால் அவர்கள் அந்த வெளியூர்லேருந்து வந்தவர்களுக்கு அந்த சாலை வழி இருந்ததுக்கான வாய்ப்புகள் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். மிகவும் குறுகிய சந்துகள் வேலுசாமிபுரத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அங்கே இருக்கக்கூடியவர்களும் கூட சொன்னாங்க, இங்கே வந்து இவ்வளோதான் வாய்ப்புகள், இதற்கு மேலே அதிகமான கூட்டம் கூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சிலர் அங்கேயே நம்ம பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உழவர் சந்தை மைதானமாக இருக்கட்டும், இல்லை வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டான இருக்கட்டும், அந்த பகுதியை காட்டிலும் அங்கே வந்து ரொம்ப ஸ்பேசியஸான இடம் இருக்கிறதா ஒரு சிலர் சொல்கிறாங்க. இங்கே உள்ள மக்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சில கருத்துக்கள் முரண்பாடாக தெரிஞ்சாலும் கூட நாம் இப்போ இங்கே நேரடியாக களத்திலிருந்து பார்க்கும்போது இந்த பகுதி கொஞ்சம் விசாலமாக தான் தெரியுது. நீங்களே இப்போ விஷுவலை பார்க்கலாம், ஒரு விசாலமான இடம் இந்த மையப்பகுதியில் இருக்குது.
இந்த இடத்துல வந்து வேன் நின்னா கூட தள்ளு முள்ளு நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளை இங்கே தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. வேலுசாமிபுரத்தில் அந்த ஒரு குறுகிய அந்த சாலைக்குள்ளேயே தான் நின்று பேச வேண்டியது. ரெண்டு பக்கமும் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மரத்திலிருந்து விழுந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்த பார்த்தோம். அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் ஓரளவுக்கு அதை விட மேம்பட்ட இடமாக தெரிகிறது. நம்ம அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதிக்கு போகலாம். அங்கே எப்படி இருக்குது தாவேகா கேட்ட மற்றொரு பகுதி லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அங்கே எப்படி இருக்குது சூழல், அந்த பகுதி எப்படி இருக்குன்னு அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம தாவேகா கேட்டிருந்த இன்னொரு இடமான லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் தான் இருக்கும். இது இன்னொரு ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்க. இங்கேயும் வந்து அனுமதி கொடுக்காம தான் வேலுசாமிபுரத்தில் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த இடமும் பார்த்தோன்னா இங்கே இருக்குன்னா அந்த உழவர் சந்தை மைதானத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே பல்வேறு விதமான சாலைகள் இங்கே போகிறத பார்க்க முடியும். நாலாபுறமும் இந்த பக்கம் ஒரு சாலை, அந்த பக்கம் ஒரு சாலை, இந்த பக்கம் ஒரு சாலைன்ட்டு ஒரு 5 புறங்களிலும் சாலைகளால் நிரம்பியிருக்கு. 5 புறத்துலேருந்து மக்கள் வந்து குழுமி நிற்கலாம் அப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த பகுதியில் ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பகுதியில் அரசியல் கூட்டங்கள்லாம் நிறைய நடந்திருக்கா? நடந்திருக்கு. இப்போ வேலுசாமிபுரத்தில் நடந்த கூட்டம், அங்கே நடந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கான கூட்டங்கள் இங்கே கூடியிருந்தாக்க இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கா? இந்த இடம் இப்படியான இடம் 4 பக்கம் ரோடு இருக்கனால எந்த பக்கம் வேணாலும் இந்த பக்கம் போல வரலாம். அதனால தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10,000 பேர் இங்கே கூட முடியுமா? இந்த ஒரு சாலையில, இந்த சாலையில, இந்த சாலையில கூடுறதுக்கு ஆயிருக்கு. சின்ன கூட்டம் சின்ன இதாக இருந்தால் தப்பிக்கலாம். இது 4 பேரும் ரோடு இருக்குனால அங்கே போகலாம். இது வந்து 10,000 பேர்ல இங்கே கூடுறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கம்மி. எவ்வளோ பேர் இங்கே அதிகபட்சமாக கூடலாம்? 1000-2000 பேர் கூடலாம். அது அப்படி ஒரு இதாக இருந்தால் இங்கே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. 4 பக்கம் 4 புறம் ரோடு இருக்கனால அங்கே போகலாம். இல்லை 10,000 பேர் நான் கேட்குறேன் ஒரே இடத்துல இல்லாமல் இந்த சாலையில் ஒரு 2000 பேர், இந்த சாலையில் ஒரு 2000 பேர், அந்த சாலையில் ஒரு 2000 பேர், இந்த சாலையில் ஒரு 2000 பேர்னு இருந்தாக்க இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சாலையில் போறவங்க அப்படியே போயிடலாம், அந்த சாலையில் போயிடலாம், அப்படி வாய்ப்புகள் இருக்கான்னு. 10,000 பேரும் இந்த ரவுண்டானாக்குள்ள வர முடியாது. நான் கேட்கறது இந்த சாலையில எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தா இருக்க முடியுமான்னு. இருக்க போகலாம். அப்படி இருக்கிற மாதிரி இந்த இதில் இந்த பக்கம் 2 ரூபாய், அந்த பக்கம் சுற்றி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ என்னன்னா இந்த ரவுண்டானு நினைச்சோன்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நம்ம ஒரு 10,000 பேர்லாம் கண்டிப்பாக நிறுத்தவே முடியாது. இங்கே ஒரு 500 பேர் 600 பேர் அதிகபட்சமாக ஒரு 1000 பேர் நின்னாலே பெரிய விஷயம். இந்த பக்கம் ஒரு சாலை, இந்த பக்கம் ஒரு சாலை, 2 3, இந்த பக்கம் 4 பிரதான சாலைகள் ஒரு ஆற்றுக்கு போகிற வழி இருக்குது. இப்படி 5 வழிகள் இந்த பக்கம் இருக்குது. இந்த 5 வழிகள்லையும் மக்கள் திரள் நின்றுருந்தா அவங்க அப்பப்படியே வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இங்கேயும் இவ்வளோ கூட்டம் கூடி அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்த்திருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தெரியல. பட் ஆனால் இங்கே அதற்கான வாய்ப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் காவல்துறை இந்த இடத்தையும் தரலை அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியலை. அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணம் அப்படிங்கிறது காவல்துறைக்கு தான் தெரியும். ஆனால் தாவேகா தரப்பு சொல்கிறது என்னன்னா, இந்த பகுதியில் கொடுத்துருந்தா நாங்கள் வந்து இவ்வளோ அசம்பாவிதங்களை தவிர்த்திருப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம வேலுசாமிபுரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த ஓவர் வியூ இப்போ பார்க்கலாம். இந்த ஓவர் வியூ பார்க்கலாம். உழவர் சந்தையோடைய ஓவர் வியூ பார்க்கலாம். இந்த 3 ஓவர் வியூ நீங்கள் மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பகுதியில் வந்து எந்த பகுதி வந்து நெரிசலில் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு அதை மக்களோட பார்வைக்கே விட்டுறலாம். நம்ம 3ஓட ஓவர் வியூ கொடுக்கலாம். அது மக்களே முடிவு பண்ணிக்கலாம். எந்த சாலை வந்து குறுகலான சாலையாக இருக்குது, எந்த சாலை வந்து கொஞ்சம் விரிவாக இருக்குது, எந்த சாலை வந்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னு மக்களே அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு முடிவெடுத்து இதில் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எந்த ஒரு பகுதியிலையும் கைமீறி போகும்போது அசம்பாவிதத்தை தடுக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் இது எந்த லெவலில் நடந்தது, இந்த சாலை தான் மிக முக்கியமான காரணமா, இடம்தான் பிரதான காரணமா, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். மக்கள் இதில் இருந்து ஒரு முடிவெடுத்துக்கலாம். தாவேகா சொல்கிறது சரியா, தமிழக அரசு சொல்கிறது சரியா அப்படின்னு மக்கள் பார்வைக்கே விட்டுறோம். மக்கள்கிட்ட மிக முக்கியமான கோரிக்கையாக என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இது மாதிரியான கூட்ட நெரிசலான இடங்களுக்கு குழந்தைகளையோ பெண்களையோ கர்ப்பிணி பெண்களையோ வயதானவர்களையோ அழைத்து செல்ல வேண்டாம் என்பதுதான் இதன் மூலமாக நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. தயவு செய்து இப்படியான கூட்டங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளையோ பெண்களையோ அழைத்து சென்று விடாதீர்கள். திரும்ப இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விரைவில் எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய கூட்டங்கள் இப்படி நடக்கும். அந்த கூட்டங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்பதை தான் இதன் மூலம் நாங்கள் வலியுறுத்த வேண்டிய கருத்தாக இருக்குது.